ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம், பாக்கியஸ்தானத்துல கடகராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார். சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் பாக்கியம் என்று நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது. அதனால இது என்ஜாய்மெண்ட்டு, ரெக்ரியேஷன் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறு ட்ரிப்பு போயிட்டு வர்றது, ஒருத்தர் சந்திக்கிறது, திருவிழா அல்லது கோவிலுக்கு சென்று வருவது, இது போன்ற ஒரு சுகமான காரியங்கள் சுபமான காரியங்களாக நடக்கும். அதே நேரத்தில் சில பேருக்கு 4ஆம் இடமான கும்பத்தினுடைய பலனும் கிடைக்கும். 4ஆம் இடம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ கமிஷன் வேலைக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கமிஷனுக்கு உண்டான ஒரு வேலை சக்ஸஸ் ஆகும். பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 3ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. குரு 8ல் இருக்காரு, செவ்வாயும் 3ல் தான் இருக்காரு. ஸோ இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது தகவல் தொடர்பு, ஆவணங்கள், இடம் விட்டு இடம் போடுறது, டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, வாகனம் விற்கிறது, இது மாதிரி விஷயங்களை இந்த புதன் காமிச்சாலும் கூட அந்த இறுதியாக குரு தான் டிசைட் பண்ணி நமக்கு பலன் தர்றாரு. அவர் 8ல் இருக்கிறதுங்கிறதுனால நமக்கு அது லக்னத்துக்கு, நம்மளுடைய லக்னத்திற்கு 8ங்கிறது தடைகளை உண்டு பண்ணதுன்னு புரிஞ்சுக்கிட்டு புது முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில 10ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல வர்றாரு. 10ஆம் இடத்துலயே தான் கேதுவும் சிம்மத்திலே தான் இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம், சனியினுடைய அந்தரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் குறைபாடு இருக்கு. அதே நேரத்தில் சில பேருக்கு வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, ரிலீஸ் ஆகிறது, அல்லது லீவ் எடுத்துக்கிறது, இது போன்ற காரணங்கள் நடக்கும். ஆனால் அகம் சார்ந்த நன்மைகள் நன்றாக இருக்கும். ஒரு ஹாப்பினஸ்ஸு, குழந்தைகள் சார்ந்தது, திருமணம் சார்ந்தது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. அப்போ தெய்வ அனுக்கிரகத்துக்கும் இது நல்லா இருக்கு. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சிம்ம ராசியில சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போறாரு. ஏற்கனவே கேது அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பூரத்துல இருக்காரு. இப்ப கேதுவும் சந்திரனும் சேர்ந்துக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வேலையில சில வதந்திகள் பரப்புறது, வேலையில அதிருப்திகள் கொடுக்கறது, அல்லது நம்ம பாஸ் கிட்ட ஒரு ஏதாவது ஒரு குறைபாடு, அதாவது நம்மளை பற்றி ஒரு குறைபாடுகளை பாஸ் சொல்லி நம்மளை கண்டிக்கிறது, இது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. பட் எனிவே உங்களுக்கு வேலையை கெடுக்காது. நம்ம கொஞ்சம் வதந்திகளில் உஷாராக இருந்துக்கணும். இந்த சுக்கிரனுக்கு பலன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆகவும் சனியாகவும் செயல்படுறதுனால அது கிரியேட்டிவிட்டி மைண்டு அல்லது ஐடி லைனு, டிசைனிங்கு, செய்தி விளம்பரத்துறை, இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சாதகமாக தான் பண்ணும். பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசியிலும் 3 பாதம் கன்னி ராசியிலும் இருக்கு. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. செவ்வாயும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல சூரியனோட சேர்ந்து இருக்காரு. சூரியன் செவ்வாய் சேர்க்கை பலன். லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துல சேர்ந்துக்கிறாங்க. அப்ப சந்திரன் நட்சத்திரம் சுக்கிரன் உப நட்சத்திரம் அப்படிங்கும்போது நிறைய செய்திகள், நிறைய அறிவை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், தொடர்புகள், அது மாதிரி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, கனெக்டிவிட்டி பண்ணுறது, ஒருத்தர் கேன்வாஸ் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. திருமணம் காரியங்கள் விஷயங்களுக்கும் சிறப்பாக இருக்கு. சுப காரியங்கள், தெய்வ வழிபாடுகளுக்கு சாதகமாக இருக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம், லாபஸ்தானத்துல சந்திரன், பாக்யாதிபதி. ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். பாசம் நேசம் பகிரப்படும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நண்பர்களால் உதவி, மூத்த சகோதர சகோதரர்களால் உதவி, மகிழ்ச்சி கிடைக்கும்.
பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னி ராசியிலும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கு. இந்த செவ்வாய் கிரகம் நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கும் மீடியா, ஐடி லைனு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது மற்றும் அனைத்து விதமான தகவல் தொடர்பு சாதனங்கள் ரீதியாகவும் நன்மைகளை கொடுக்கும். மன ரீதியாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் 12ஆம் வீட்டில் துலா ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. ராகுனுடைய பலனை 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறனால உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிடுக்கான அமைப்பு இருக்கு. பட் என்ன அப்படின்னா, ஒரு இடம் விற்கிறது, இடம் வந்து மாறுவது அப்படிக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம். அட்டம குரு தான் இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால எதிர்பாராத சில நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். எதுல மகிழ்ச்சின்னா உறவுகள்ல எதிர்பாராத அன்பு பரிமாற்றங்கள் மற்றும் திருமணங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இது சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷம் நட்சத்திரம். லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு. இது சனியினுடைய நட்சத்திரம். சனி இப்ப கும்பத்தை போல வேலை செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப 5ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் வேலை செய்யுது அப்படிங்கும்போது ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்கறது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இது உற்பத்தி சார்ந்த தொழில், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாமே சிறப்பை கொடுக்குற நாளாக இருக்கிறது. இப்போ இந்த 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் அதிகமான பலம் பெற்றிருக்கிறது. அப்போ 3ங்கிறது தைரியம் மற்றும் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. 5ஆம் இடத்துலையும் சனி இருக்கிறது மிக மிக நன்மை. ஆனால் குரு 8ஆம் வீட்டில் இருக்குன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. குரு 5ஆம் வீட்டின் பலன், மீனராசியின் பலனையும் தருகிறார். அதுவும் ஒரு சந்தோஷம்தான். ராகு கேது 4-10 இருந்தாலும் அவங்களும் தன்னுடைய ராகுவும் சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால எல்லாமே பொருள் சார்ந்த நம்ம ஃபீல்டில் இருந்தாலும் அதுல நமக்கு மிக்க ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்குது. அலைச்சல் திருச்சலான தொழில் தான், ஆனா நான் விருப்பப்பட்டு செய்கிறேன், மன மகிழ்ச்சியோடு செய்கிறேன், அதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றது தான் கணக்கு. அப்ப இத்தனை கிரகங்கள் 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மளுடைய ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஃபீல்டை பற்றி சிந்திக்கிறதும் அல்லது நிறைய கஸ்டமர்களோட டீல் பண்ணுறதும், வெளிநாட்டு படிப்பு போன்ற காரியங்கள் அல்லது வெளிநாடு சுற்றுலா சென்று வருதல், தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இது மாதிரி அகம் சார்ந்த நன்மைகளும் இதில் இந்த 3ஆம் இடத்துல கிரகங்கள் நடத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.